ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் என்பது முழுக்க முழுக்க பெருமாளுக்குரிய மாதமாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த புரட்டாசி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அந்த பெருமாள் ஞாபகங்கிறது வந்துடணும். புரட்டாசி மாசம் சனிக்கிழமைனாலே நிச்சயமாக எல்லார் வீட்லயுமே பார்த்தோம்னா மாவிளக்கு மாவு தெளிவு போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பெருமாளை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் என்பது அமைந்திருக்கிறது. இதை ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கணும்னு சொன்னா இந்த புரட்டாசி மாதத்தினை கன்னியா மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இந்த கன்னியா மாதம் சொன்னா சூரியனானவர் கன்னி ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் என்பது அமைந்திருக்கிறது. இந்த கன்னிராசி என்பது புதனுக்கு உரிய ராசியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் புதனானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் கன்னி என்பது. அந்த கன்னியிலே சூரியன் அமரும் பொழுது இந்த சூரியனையே எப்படி பார்க்கிறான்னு சொன்னா சூரிய நாராயண சுவாமியாக பார்க்கிறார்கள். ஏன்னு சொன்னா அந்த புதனுக்குரிய அதிதேவத்தை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவா. இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடவஸ்யபாகம் சுரே என்று வேத மந்திரமானது சொல்லும். அந்த புதனுக்குரிய அதிதேவத்தையாக மகாவிஷ்ணுவையும் அதே மாதிரி புதனுக்குரிய பிரத்யதி தேவதையாக நாராயணன் என்கின்ற இந்த விஷ்ணுவுடைய மற்றொரு சுரூபத்தையும் தான் வைத்திருப்பார்கள். புதன்னு சொல்லிட்டாலே அது மகாவிஷ்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தீர்மானமா சொல்லிடுவா.